Hi friends, welcome to Unbodios. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5.1 ஒரு தேட்டர் செட்டப் ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ரூம் செட்டப் பண்ணி தேட்டர் செட்டப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஆம்பிளிஃபையர் தான் இது. இதோட டீட்டெயில்ஸ், ஒர்க்கிங் அண்டு A to Z ஆன ப்ரைஸிங் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன போட்டிருக்கோம், என்ன இந்த ஆம்பிளிஃபையரில் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபையர். A to Z எல்லாமே கஸ்டமைசேஷன் தான். பேனலுமே ஒரு கஸ்டமைசேஷனில் தான் வந்திருக்கு. நம்ம கஸ்டமர் எனக்கு இந்த மாதிரியான பேனல் வேணும், மேட் பிளாக் வித் கிளாஸி பிளாக்கில் சிம்பிளாக இருக்கணும், லைட்டிங்லாம் பெருசாக வேண்டாம், எனக்கு பார்க்குறக்கே சிம்பிளான பேனலாக இருக்கணும்னு சொன்னனால சிம்பிளான பேனலாக யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 5.1 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர், அனலாக் ஆம்பிளிஃபையர் கிடையாது, டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர். லோ பட்ஜெட்டும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸில் தேட்டர் எஃபெக்டில் வர்றது. நெக்ஸ்ட்டு நம்ம இன்சைடு பார்ப்போம். இன்சைடில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், இது டுயல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு ரன் ஆகிற ஆம்பிளிஃபையர். ப்ளஸ் ஒயரிங் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஒயரிங்க்கு ரொம்ப மெனக்கெடுவோம் உட்காந்து. ஒயரிங் பண்ணுறது தான் நம்ம ஆம்பிளிஃபையரோட குவாலிட்டி ப்ளஸ் அதோட ஆடியோ கிளாரிட்டி எல்லாமே அதில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்சைடு டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் லேசர் கம்பெனியோட 30 வோல்ட்டில் 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் ஆகிருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டிட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான். 30 10 ஆம்பியர், 12 1.5 ஆம்பியர், 012 1 ஆம்பியர். இந்த வைண்டிங்கில் வர சேம் டுயல் 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்னால் 5 சேனலுக்கு 10 feet டிரான்சிஸ்டர் சக்திக்கும். நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்னால் 4 feet மோனோ குமாருக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் 1லேருந்து வர ப்ரைமரி வைண்டிங் 30 வோல்ட் 10 ஆம்பியரும் டைரெக்டாக 5 சேனல் 10 feet சக்திக்காக போகுது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் 2லேருந்து வர 30 வோல்ட் 10 ஆம்பியர் 4 feet பிரிட்ஜ் மோனோ குமார் டிரான்சிஸ்டர் ஃபிட்டுக்கு போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இது 5.1 ஆம்பிளிஃபையர். 2 டிரான்ஸ்ஃபார்மருக்குமே சேம் 30-10 மெட்டல் டயோடு போட்டு 10,000 மைக்ரோஃபட்டில் 50 வோல்ட் 2 கெப்பாசிட்டர் பேர் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி இருக்கிற ஃபில்டர் செக்ஷன் தான். அவுட்புட் வோல்டேஜுங்கிறது உங்களுக்கு 34-36 வோல்டேஜ் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிஜிட்டல் கிட்னால் அல்ட்ரா டிஜிட்டலோட வித்தவுட் பிடி டிஜிட்டல் கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எப்போவுமே ஃபியூடெக் தான் யூஸ் பண்ணுவோம். கஸ்டமர் அல்ட்ரா டிஜிட்டல் கேட்டிருந்தனால கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டுக்காக அல்ட்ரா டிஜிட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த அல்ட்ரா டிஜிட்டல் கிட்டுக்காக ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த டீகோடர் டிஜிட்டல் கிட்டாக இருந்தாலுமே பக் கன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக ரெகுலேட்டர் அப்படியே டைரெக்டாக எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரியான இது இருக்காது. ஏன்னா A to Z டிஜிட்டல் கிட்டு டீகோடர்ஸ்க்கெல்லாமே கொஞ்சம் ப்ரொடக்ஷனாக போகிறதுங்கிறது எப்போவுமே நல்லது. நெக்ஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லி நம்ம டிரான்சிஸ்டர் தான் லோடு பண்ணியிருக்கோம். ஐசிஸ் அந்த மாதிரி எதுவுமே லோடு பண்ணல. ஒரு ஹெவியான ஆம்பிளிஃபையருக்கு என்ன டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணணுமோ, என்ன மாதிரியான பவர் ஆம்ப் யூஸ் பண்ணணுமோ அதான் யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்கு சக்தியோட 52001943 பேரிங்கில் இருக்கிற 10 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு பர் சேனலுக்கு 2 டிரான்சிஸ்டர் வரும் பேரிங்கில் 52001943ல். இதுக்கு சப்போர்ட்டோட ஸ்பீக்கர்னால் 6 inches 8 inches 100 watts நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 3-way ஸ்பீக்கர்ஸுமே இந்த இதுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமுமே வராது. இது கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த ஹீட்டை நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு 12 volt ஃபேன் வச்சுருக்கோம். எப்படின்னா 10 சேனலுக்கு ஒரு 12 volt ஃபேனும் 4 feet மோனோ 5 சேனலுக்கு ஒரு ஃபேனும் 4 feet மோனோக்கு ஒரு சப்வூஃபருக்கு ஒரு ஃபேனும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயரிங் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு டீகோடர் செக்ஷனும் கொடுத்துருக்கோம். அந்த டீகோடரையுமே நீங்கள் ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதில் டால்பி டிடிஎஸ், HDMI ARC, ஆப்டிக்கல் கோஆக்சியல் எல்லாமே சப்போர்ட்டடோடு இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையரில் இருக்கிற இன்புட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளூடூத், பென்ட்ரைவர், ஆக்ஸ், ஸ்டீரியோ, 5.1, டால்பி டிடிஎஸில் HDMI ARC, ஆப்டிக்கல் கோஆக்சியல் இந்த மாதிரியான இது எல்லாமே வந்துடும். 5.1 இன்புட்டை மட்டும் இருக்காது. ஏன் 5.1 இன்புட் இருக்காதுன்னா நம்ம டீகோடர் கொடுத்துருக்கோம்.
எக்ஸ்ட்ராவாக 5.1 இன்புட் நம்ம எடுக்கிறதுக்கான தேவை இல்லை. இன்றைக்கி தேதிக்கு நம்ம டிவிடி பிளேயர்ஸ் அந்த மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் நம்ம அதை டிசபிள் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா குமாரோட பிரிட்ஜ் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். 4 ஃபிட்டு டிரைவரோட வருது. இதில் நம்ம என்ன சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 12 இன்ச் JBL 1300, 500, சோனி, புல்ஸ்டோன், டூயல் காயில் அந்த மாதிரி நீங்கள் எந்த சப்வூஃபர்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். நம்ம கஸ்டமர் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா 1500 JBL போட்டிருக்காங்க. கொஞ்சம் எனக்கு லோடு வேணும், ஹெவியாக இருக்கணும், உதறக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கனால ஆம்பியர் 10ல் வோல்டேஜ் ப்ராப்ளம் அந்த மாதிரியான எந்த இதுவுமே வராது. இதில் உங்களுக்கு கொடுத்துருக்க 10 ஆம்பியர்லேருந்து வர ப்ரைமரி வைண்டிங் 2 10 ஆம்பியருமே பவர் ஆம்பிளிஃபயருக்கு மட்டும்தான் போயிருக்கு. எக்ஸ்ட்ராவாக வர செகண்டரி வைண்டிங்கில் தான் நம்ம பக்கில் கொடுத்து டிஜிட்டல் கிட்டுக்கு ஒன்றும் டீகோடருக்கு ஒன்றும் கொடுத்துருக்கோம். அது போக எக்ஸ்ட்ரா வர 012ல் ஃபேன் லைட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 10 ஆம்பியருங்கிறது உங்களுக்கு பவர் ஆம்பிளிஃபயருக்கு மட்டும் போகும். அப்படிங்கும்போது இப்போ எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஆம்பியர் 10ங்கிற ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட்டு இவ்வளோ பவரான ஆம்பியர் வோல்டேஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்பீக்கர் அவுட்டில் கன்ஃபார்ம் ஆன் ஆஃப் நாய்ஸஸ் வரும். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பீக்கர் ரிட்டர்ன் வோல்டேஜஸ் ஆகும். நிறைய ஸ்பீக்கர்ஸ் தப்பான மிஸ்மேட்ச் ஸ்பீக்கர்ஸ் போடும்போது ப்ராப்ளமும் ஆகும். இதெல்லாம் தவிர்க்கக்காக நம்ம ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன். சப்வூஃபருக்கும் உங்களுக்கு பெரிய ரிலேவோடு வந்துடும். இதில் என்னென்னா நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது எந்த நாய்ஸஸும் வராது. அது ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிடும். ப்ளஸ் ஸ்பீக்கர் ப்ரொடக்டிங், உங்களுக்கு ஸ்பீக்கரில் என்ன ப்ராப்ளம் ஆனாலுமே அப்போவே ஆம்பிளிஃபயரில் ஏசி வோல்டேஜை ஆஃப் பண்ணி ஆம்பிளிஃபயரை கட் ஆஃப் பண்ணிடும் ஆடியோவை. நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. அந்த ப்ரொடக்ஷனுமே உங்களுக்கு இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆம்பிளிஃபயர் வாங்குறதுக்கான கைடன்ஸ், அந்த கைடன்ஸ் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவில் சும்மா ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஒரு ஆம்பிளிஃபயர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை ப்ரைஸ் வச்சு நிறைய பேர் எனக்கு 10,000க்கு வேணும், 12,000க்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆம்பிளிஃபயரை ப்ரைஸ் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. நமக்கு இதுதான் தேவைங்கிறது நம்மளோட நீடு தான். இப்போ என்ன ஸ்பீக்கர்ஸ் என்ன சப்வூஃபர் வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற ஆம்பிளிஃபயர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லைஃபும் வரும், ப்ளஸ் பெட்டர் ரிசல்ட்டும் கிடைக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆம்பிளிஃபயரை பற்றி A to Z தெரியலனாலும் கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது தான். ஏன்னா நிறைய அமௌண்ட்டு ஒரு இடத்துல போடும்போது நமக்கு தேவையான பொருளே சில நேரங்களில் நமக்கு கிடைக்கிறதில்ல. கிடைச்சாலும் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதும் தெரியறதில்ல. அதனால் நம்ம என்னன்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபயர் தேவைப்பட்டுச்சுன்னா அதோட பேசிக் ஒரு டீட்டெயில்ஸாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்கிட்ட ஆர்டர் பண்ணுறதுன்ட்டு இல்லை, நீங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணாலுமே ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு போட்டு எடுக்கும்போது எந்த ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரியான இதுவும் வராது. நம்ம எப்படி நம்ம ஆம்பிளிஃபயரை கைட் பண்ணிகிட்ருக்கோன்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட ஆம்பிளிஃபயர் தேவைப்பட்டால் யூடியூப் சேனலில் 200+ வீடியோஸ் இருக்குது. நீங்கள் பழைய வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்ம கேட்லாக் லிங்காக வரும். நீங்கள் நம்ம கேட்லாகில் போய் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ், ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ், குவாலிட்டி வைஸ், கேட்டகரி வைஸ் எல்லாமே நம்ம பிரித்து வச்சுருப்போம். அதில் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் டைரெக்டாக உங்களுக்கு கால்லையோ இல்லை மெசேஜ்லேயோ உங்களுக்கு நான் ரிப்ளைஸ் பண்ணுவேன். அந்த ரிப்ளைஸ் வச்சு நம்ம கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஆம்பிளிஃபயர் தேவைங்கிறது நம்ம டிசைட் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம டெஸ்டிங்கோட நம்ம முதல்லையே அனுப்பிச்சிருவோம். இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க்கு மெத்தடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நல்ல ஆம்பிளிஃபயர்ஸ் 5.1 குவாலிட்டியோட நல்ல குட் ஆம்பிளிஃபயர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் ப்ளஸ் டெஸ்டிங்ஸ் எது வேணுனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.